புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட மத்திய அரசின் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடாததால் தமிழகத்துக்கான நிதி ஒதுக்கப்படவில்லை என்று உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டின்படி இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை தொடங்கப்படவில்லை. இது தொடர்பாக கோவையைச் சேர்ந்த அமைப்பு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன், V லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தது. அப்போது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டு இடங்களுக்காக தமிழகத்துக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி விவரங்களை சமர்ப்பிக்கும்படி மத்திய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஆஜராகி வாதிட்ட மத்திய அரசு வழக்குரைஞர் ARL சுந்தரேசன், புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட மத்திய அரசின் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் தமிழக அரசு கையெழுத்திடவில்லை எனவும், இதனால் கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டுக்கான மத்திய அரசின் பங்களிப்பு தொகை ஒதுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார். பல்வேறு மாநிலங்கள் இது தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள நிலையில் தமிழக அரசு மட்டும் கையெழுத்திடவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். மேலும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் 25% இடஒதுக்கீடு தொடர்பாக வரும் மே 28ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.